தகுதி இல்லாத என்னை அழைத்து சிறியவனை புழுதியில் நின்றெடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார வைக்கிற தேவன் எவ்வளவு அதிசயமான உயர்வான மேன்மையான ஆசீர்வாதமான வாழ்க்கையை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே. அதை நான் எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும், அந்த ஆசீர்வாதத்தை என்னுடைய வாழ்க்கையில எப்படி நான் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. எத்தனை நாட்கள் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்த நேரங்கள், உமக்கு விரோதமாக நான் உலகத்திலே வாழ்ந்து சுற்றி திரிந்த நேரங்கள், உம்மை மறுதளித்த நேரங்கள், உம்மை துக்கப்படுத்தின நேரங்கள் ஏராளம் ஆண்டவரே. உம்மை காயப்படுத்தின நேரங்கள் ஏராளம் ஆண்டவரே. என் குற்றங்களை நீர் மனதிலே வைத்தால் ஆண்டவரே நான் நிலைநிற்க முடியாத ஆண்டவரே. நான் நிற்பது உம்முடைய கிருபை அப்பா. நான் இன்னைக்கும் நல்லவனாக பரிசுத்தம் உள்ளவனாக உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறேன் என்றால் அது உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்முடைய விலையேறப்பட்ட கிருபை அப்பா. உம்முடைய கிருபையினால என்னை நீதிமான் ஆக்கினீரே ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால ரட்சிக்கப்பட்டேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காய் எமக்கு நன்றி ஆண்டவரே. நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு கடைசியாய் அர்ப்பணித்தவர்களாய், ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணித்தவர்களாய் நான் திரும்ப வெறுமையானவனாய் அல்ல ஆண்டவரே. வெறுமையாக நான் கடந்து செல்லக்கூடாத ஆண்டவரே. நிரப்பப்பட்டவனாக நிரம்பி வழிகிற பாத்திரமாய் நான் கடந்து செல்லணும் ஆண்டவரே. ஆராதனை நேரத்துல ஆண்டவரே நான் வெறுமையான அல்ல ஆண்டவரே, குறைவுள்ளவனாய் அல்ல ஆண்டவரே. குறைவுகள் நிறைவாக்கப்பட்ட பாத்திரமாய் நான் கடந்து செல்லணும் ஆண்டவரே. என்னை நிரப்புங்க ஆண்டவரே. கேட்பீங்களா அவரிடத்துல? என்ன நிரப்புங்க ஆண்டவரே. என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. என் பாத்திரம் நிரம்பி வழிவற்றும் ஆண்டவரே. உம்மை முழு உள்ளத்தோடு, முழு உள்ளத்தோடுமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கடைசியாய் தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க.